பாகிஸ்தானின் முன்னணி சுழல்பந்து வீச்சாளர் தனிஷ் கனேரியா தன் கிரிக்கெட் வாழ்க்கையை பற்றிய அதிர்ச்சிகரமான கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். 2000 முதல் 2010 காலத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் மிகவும் முக்கியமான உறுப்பினராக இருந்த கனேரியா பாகிஸ்தானின் அதிகமான விக்கெட்டுகளை பெற்ற முதன்மை சுழல்பந்து வீச்சாளர் என்று கருதப்பட்டார். அதன் பின்னர் அவர் கூறியுள்ள குறிப்புகள் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையின் சில முக்கிய பகுதிகளில் மோசமான நிலையை காட்டுகின்றன. ஒரு சமயத்தில் கனேரியா தன் வாழ்க்கையில் மிகுந்த வெற்றியை அடைந்திருக்கும் போது பல்வேறு காரணங்களால் அவற்றை அனுபவிப்பதில் சில இடையூறுகளை எதிர்கொண்டார். கனேரியா அவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தன் எதிர்பாராத அனுபவங்களை பற்றி விரிவான கருத்துக்களை வெளியிட்டார். குறிப்பாக அவர் இந்து சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக பாகிஸ்தானில் ஏற்பட்ட பல்வேறு வகையான மதவாத மற்றும் இனவாத பிரச்சனைகளுக்கு உட்பட்டார் என்று கூறினார். இதனால் அவரது கிரிக்கெட் வாழ்க்கை பெரும் பாதிப்பை அடைந்தது. தனிஷ் கனேரியாவின் வார்த்தைகளில், எனது கிரிக்கெட் வாழ்க்கை முழுமையாக அழிந்துவிட்டது. எனக்கு எதிரான பாகுபாடு காரணமாக என் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் குறைந்தன. என்னுடைய சாதனைகளை ஒருபோதும் பாராட்டவில்லை. பாகிஸ்தானில் என் சுழற்பந்து வீச்சின் திறமை பெரிதும் மதிக்கப்படவில்லை. எனது சாதனைகளை மதிக்காத சமூகம் மற்றும் மக்களால் எனக்கு ஏற்பட்ட அவமதிப்பு வலிமிகுந்தது என்றார். கனேரியாவுக்கு எதிரான இந்த தாக்குதல்கள் அந்த காலகட்டத்தில் அவரது அனுபவங்களை, அதன் தாக்கத்தையும் விவரிக்கின்றது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியில் மற்ற கிரிக்கெட் வீரர்களுடன் ஒப்பிடுகையில் தனிஷ் கனேரியா அதிக கவனம் பெறவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்த நிலை அவர் பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் மனதளவிலும் அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. பொதுவாக தனிஷ் கனேரியா தனது அத்தியாவசிய கருத்துக்களில், இந்த வரலாற்றை மாற்ற முடியாது, என் வாழ்க்கையை அழித்துவிட்ட இந்த அனுபவம் மிக பெரிய கஷ்டமாக உள்ளது என்றார். மேலும் தனது கதையை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவர் பாகிஸ்தானில் ஏற்படும் மதவாதம் மற்றும் சமூக பாதிப்புகளுக்கு எதிராக அடிக்கடி அவதானம் செய்ய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். இதன் மூலம் தனிஷ் கனேரியாவின் வாழ்க்கை அதிர்ச்சிகரமான வழிகளும் பதற்றங்களும் இன்னும் சில கேள்விகளும் கொண்டது. அவரது அனுபவங்கள் உலகெங்கிலும் இருக்கும் பல கிரிக்கெட் வீரர்களின் வாழ்க்கையையும் பிரதிபலிக்கும் வகையில் இருப்பதாக பலரும் விமர்சித்து வருகின்றனர்.